என்ன வீடியோனா இன்னைக்கு நாங்கள் வந்துட்டு பீச்சுக்கு போகிறோம். ஸோ மெரினா பீச்சுக்கு தான். ஏன்னா லீவுன்றதால அப்படியே ஒரு இடத்த வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு பீச்சுக்கு போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து வந்து டைம் இருக்காது. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. எனக்கு கொஞ்சம் வீட்டில் ஒர்க் எல்லாம் இருக்கு. இன்னும் அதுலேருந்து பசங்களுக்கு யூனிஃபார்ம் இன்னும் எதுவுமே ரெடி பண்ணலை. ஸோ அதனால இன்னைக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து பஸ்ஸில் தான் போயிட்டுருந்தோம். ஸோ இங்கேருந்து வீட்டிலேருந்து 2 வீலர் போயிட்டு, ஏன்னா செம்ம வெயில். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா 3 மணிக்கு தான் ஆனால் கிளம்புனோம். கிளம்பிட்டு அப்புறம் வந்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போய் அங்கே சிக்னலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பஸ்ஸில் போனோம். ஆனால் எப்பயுமே நாங்கள் வந்து பீச்சுக்கு போகணுன்னாவே பஸ்ஸு வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எப்படி நாங்கள் ஒரு 20 மினிட்ஸ் ½ அன் ஹவர் அந்த மாதிரியாச்சும் வெயிட் பண்ணுவோம். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு அதுவும் 1க்கு 2 பஸ்ஸாக வந்துருந்துச்சு. ஸோ பஸ்ஸும் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. போனோம் டக்கு டக்குன்னு பஸ்ஸு கிடச்சோன்னே உடனே நாங்களும் போயிட்டு அங்கே போய் ரீச் ஆனோன்னா சரியான வெயிலுங்க, முடியல. போய் கீழே இறங்கி நாங்கள் வந்து ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சரி கிளம்பி இங்கான்றது நாங்கள் அங்காண்ட வந்து க்ராஸ் பண்ணி போயிட்டு, ஸோ அந்த வெயிலையும் நாங்கள் வந்து நல்லா ஒரு ஸ்லோவாக நடந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து கரும்பு ஜூஸ் குடிச்சதால பசங்க குடிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் அங்கேயே ஃப்ரூட்டி வாங்கிட்டோம். ஸோ வாங்கி அப்புறம் நாங்களும் வந்து ஸ்லோ மோஷனாக வந்து நடந்து போயிட்டுருந்தோம். ஸோ நல்லா இருந்துச்சுங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை. ஆக்சுவலாக டிராஃபிக்கே இல்லாமல் எப்படி எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் பீச்சுக்கு வரணுன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் 45 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகும் டிராஃபிக் இருந்து. பட் அங்கே வந்து டிராஃபிக்கே இல்லாமல் இருந்ததால் நாங்கள் ஒரு ½ அன் ஹவர்லேயே வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கே ரோட்லலாம் டிராஃபிக் இல்லைன்னு பார்த்தா மொத்த கூட்டமும் பீச்சில் தான் நிற்கிறாங்க. சம்மரில் எல்லாமே செம்ம கூலிங்காக எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒரு தண்ணியில் வந்து அவ்வளோ ஒரு ஆட்டம், அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டு. அதுலேயும் என் சின்ன பாப்பா தண்ணியை பார்த்தா பயப்படுறாங்க, செம்ம பயம். ஆனால் வீட்டில் இருக்கும்போது பீச்சுக்கு போகணுன்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு தண்ணியை பார்த்தாவே அவ்வளோ ஒரு பயம். ஸோ அந்த மாதிரி அவங்கள பிடிச்சி வச்சு தான் வந்து விளையாண்டுட்டு இருந்தோம். அவங்க தண்ணியை விட மண்ணில் உட்காந்து விளையாடணுன்னு தான் அவங்க வந்து சின்ன பாப்பா வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. பசங்களும் வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டில் இருந்துமே அந்த எண்டு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ஒரு ரஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஒரு டைம் பொங்கலுக்கு போனப்பே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து விளையாட விடலை. ஸோ வந்து பசங்க அதுலேயே ரொம்ப வந்து வெக்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ இந்த டைம் போயிட்டு அவங்க வந்து செம்ம விளையாட்டு, அந்த தண்ணியில் போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஈரம் மண்ணில், ஏன்னா அங்கே வெளில வந்தால் மண் வந்து காஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு விளையாடும்போது நாங்கள் எங்கேயோ மண் கட்டி விளாட்றோன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பீச்சுன்னாவே கண்டிப்பாக வந்து சுண்டல் தான். ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக சுண்டல் இருந்தால் தான் நம்ம அந்த பீச்சுக்கு போனதே ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். அதனால பசங்க இங்காண்டி மாற்றி அவங்க மாங்காய் மட்டும் தான் சாப்பிடுவாங்க, இவங்க சுண்டல் தான் சாப்பிடுவாங்க. ஸோ 2 பேருக்கும் வந்து மாற்றி வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பசங்களும் வந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சின்ன பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அங்கே விற்கிறதெல்லாம் ஒரு பொம்மை அது வேணும் இது வேணும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. பட் நான் வெளில வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க மைண்டை வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் மோஸ்ட் ஆஃப். ஏன்னா வீட்டிலே அவ்வளோ விளையாட்டு பொருள் இருக்குது. ஸோ வெளில ஏதாவது ஒன்று பண்ணாலும் இருந்தாலும் புதுசாக ஒன்று வேணும்னா கூட அவங்க பார்த்துட்டா கூட அது வேணும் இது வேணும்னு சொல்லுவாங்க. அப்படியே டிஸ்ட்ராக்ட் அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் மண்ணில் வந்து ரொம்ப ஒரு எல்லாம் கட்டி எல்லாம் வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க பசங்களும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து கேம்லாம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேம் எப்பயுமே அவங்க போனாலுமே இந்த கேமை ஸ்கிப் பண்ணவே மாட்டாங்க. இதை வந்து விளையாண்டுட்டு தான் வருவாங்க. ஸோ அதையும் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி, பஜ்ஜி, மசாலா பூரி எல்லாமே இதை பானிபூரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மசாலா பூரி சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்தே பிஸ்கெட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போனேன். இந்த மாதிரி ஜங்க் ஃப்ரூட்லாம் அவங்க மோஸ்ட்டாக சாப்பிட மாட்டாங்க, 2 பேருமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ நானும் அவரு தான் வந்து சாப்பிடுவோம். பாப்பாங்க வந்து ஜூஸு, ஐஸ்கிரீமு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட்டு மோஸ்ட்டாக வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிடுவேன். பசங்க வந்து பிஸ்கெட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து சாப்பிட்டுட்டு
சாப்பிட்டுட்டு நாங்களும் கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு சூப்பரான ஒரு வைபாக இருந்துச்சு. ஏன்னா செம்ம கூட்டம் இந்த சம்மர்னு வந்து பார்த்திங்கன்னா மொத்த பேரும் எல்லாம் அங்கே தான் வந்து பீச்சில் தான் இருந்தாங்க. ஸோ நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து பீச்சில் வந்து கேம் வந்து அந்த கேம் போட்டிருந்தாங்க. இது புதுசாக வந்து இது போட்டுக்கிட்டே 2 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் டைம் போனப்போ பசங்க இதில் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதான் எனக்கு ரொம்ப வர்த்துன்னே சொல்லலாம். பிள்ளைங்க வந்து நல்லா சூப்பராக வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுலேயே வந்து என் சின்ன பாப்பா வந்து சொல்லவே தேவையில்ல. அவங்க வந்து இந்த சைடு போனால் அந்த சைடு போனால் எந்த சைடு எப்படி போனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக ரூட்டு தெரிஞ்சாவே போதும். எப்படியும் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் அந்த இடத்த விட்டு வருவாங்க. அவங்க பாருங்கள் இங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கேருந்து இந்த பக்கம் போயிட்டு செம்ம ஒரு என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. அங்கேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் போய் உக்காந்துக்கிட்டேன். என்னால் முடியாதுடா சாமி நீங்கள் விளையாண்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் போய் உக்காந்துட்டேன். ஸோ இவங்க தான் வந்து 2 பசங்களும் வந்து விளையாண்டுட்டு ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆக ஆக இன்னுமே வந்து ஒரு செம்ம வைபாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சன் செட் ஆக ஸோ நாங்களும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் பாப்பாவை வச்சு. ஸோ நானும் ஃபோட்டோலாம் எடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஈவினிங் ஆனோடனே அவங்க ஐஸ்கிரீம் கேட்டாங்க. ஸோ 3 பேருமே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. ஏன்னா நான் வந்து டீ தான் குடிப்பேன். அந்த ஈவினிங் ஆனவே எனக்கு டீ தான். ஸோ நானும் டீயை குடிச்சிட்டு நல்லா ஒரு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தீரம் ஒரு 6-7 மணிக்கா போகலாம். பக்கத்தில் இருந்தால் இன்னும் ஒரு 8 மணிக்கு கூட கிளம்பியிருப்போம். ஸோ கொஞ்சம் தூரன்றதால ஆனால் இருட்டில் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா லைட்லாம் போட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு நைட் டைமில். ஸோ நல்லா செம்மையாக நாங்களும் என்ஜாய் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ எப்படி சொல்கிறது, நீங்களும் இந்த லீவுக்கு வந்து எங்கெங்கே போயிருந்தீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. நைட்டு 6 o'clock தான் ஆனால் கிளம்புனோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.